அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களின் விடுப்புகளை ரத்து செய்வதற்கு மத்திய மருத்துவத்துறை பரிந்துரை செய்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதற்கான ஆலோசனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா ஈடுபட்டிருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அப்படியே பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா நடத்தியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எவ்வளவு மருத்துவ படுக்கைகள் என்பது எல்லைப்புற மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய அந்த மருத்துவமனைகளுடைய தற்போதைய நிலை என்ன, எவ்வளவு மருந்துகள் இருப்பு என்பது இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அந்த ஆய்வுகளையும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பணியாற்றி வரும் சுகாதார பணியாளர்களுடைய அந்த விடுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது இந்த ஆலோசனைக்கு பிறகு மிக முக்கியமாக அறிவித்துள்ளது. மேலும் டெல்லியை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் கண்ட்ரோல் ரூம் மூலமாக இந்த சுகாதாரத்துறை சார்பிலான ஒரு தயார் ஏற்பாடுகள் என்பது நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய சுகாதாரத்துறை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மேலும் அதாவது மருந்துகளுக்கான அந்த ஒரு செயலர்களுடன் தற்போது ஆலோசனை ஈடுபட்டுள்ள ஜே.பி. நட்டா எவ்வளவு மருந்துகளுடைய இருப்பு என்பது இந்தியாவில் இருக்கிறது, கூடுதலாக தேவை என்பது அதிகரிக்குமாம், கொள்முதல் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையும் அவர் நடத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். இன்று பிற்பகல் நடைபெற்ற இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநில அரசுடன் ஒரு நேரடியான பேச்சு நடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும், மாநிலங்களுடைய இருக்கக்கூடிய அந்த மருந்துகளுடைய தேவைகள், படுக்கைகளுடைய தயார் நிலை, மருத்துவர்களுடைய உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் அவர்கள் மாநிலத்துடைய செயலர்களுடன் அவர் ஆலோசிக்க உள்ளார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய அந்த தயார் நிலை எவ்வாறு இருக்கிறது, கூடுதலாக எவ்வளவு மருத்துவ படுக்கைகள் மற்றும் மருந்துகள் அந்த பகுதிகளுக்கு தேவைப்படுகிறது, டெல்லியினுடைய மத்திய அரசு மருத்துவமனையிலான குறிப்பாக எய்ம்ஸ், சப்தர்ஜங் உள்ளிட்ட மருத்துவமனையிலிருந்து ரத்த தேவை என்பதையும் இங்கிருந்து அங்கு அனுப்ப வேண்டுமா, நிபுணர்களுக்குழு எதையும் அனுப்ப வேண்டுமா என்பது தொடர்பான ஆலோசனைகளையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையிலான அந்த உயர்மட்ட குழு என்பது தற்பொழுது ஆலோசித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.